கண்ணன், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரித்தா. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் புதிய பணியிடங்களை உருவாக்காமல் ஏற்கனவே உள்ள இடங்களை மாற்றி அமைக்கும் நடைமுறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரியும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். செவிலியர்கள் போதகர் நியமனம் ஏற்கனவே அரசு நடைமுறைப்படி நிரந்தர பணியிடமாக தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட செவிலியர் அலுவலர் என பெயர் மாற்றம் செய்து செவிலியர்களுக்கான பணி வரன்முறை வழங்க வேண்டும் என்பது உட்பட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் செவிலியர்கள் 1 மணி நேர பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் சேலம் அரசு மோகன்குமார் மங்கள மருத்துவமனை வளாகத்தில் தற்போது தமிழ்நாடு நர்ஸ் சங்க மாநில துணைத் தலைவி சுதா தலைமையில் இந்த போராட்டம் நடந்து வருகிறது. காலை 8 மணி முதல் 9 மணி வரை 1 மணி நேரம் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தற்போது செவிலியர் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று துவங்கும் 3 நாட்கள் இந்த போராட்டம் நடப்பதாகவும் இந்த போராட்டம் சேலம் அரசு மருத்துவமனையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தை குறிப்பாக அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர ஊதியம் தவிர்த்து மற்ற அனைத்து துறைகளிலும் செவிலியர்கள் முற்றிலுமாக பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டமாக உள்நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கான அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளை சாப்பிட முடியாத நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தங்களின் போராட்டம் தொடரும் எனவும் 3 நாட்களுக்குள் அரசு தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த போராட்டம் குறித்து மாநில நிர்வாகிகளை அழைத்து தமிழக சுகாதாரத்துறை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே இந்த போராட்டம் காரணமாக சேலம் அரசு மருத்துவமனையில் சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். பணி நிரவல் என்ற ஆணையை ரத்து செய், ரத்து செய், ரத்து மாற்றிடு.